Hi guys, very good morning. This is Jagan from Seven Suns Trading. நம்ம அந்த யூடியூப் சேனல்ல என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு கரன்சி பேர்ஸ்லாம் சார்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல பை போகும், இந்த இடத்துல செல் போகும் அப்படின்னு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அத ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ட வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில வந்து எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கோர்ஸ்லாம் வந்து குடுத்துட்டுருக்கோம். கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தா, என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு என்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ பத்தி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே யூரோ யுஎஸ்டில அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? அது எப்படி எடுத்திருக்கோம்? எப்படி வந்து லாஸ் பண்ணோம்? எப்படி ப்ராஃபிட் பண்ணோம்? அப்படின்றத பத்தி பேசிடலாம். ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் வந்து இங்க இருக்க இந்த 1 ஹவர் டிமாண்ட் ஆக்சுவலா இது வந்து டிஸ்கார்ட்ல வந்து குடுத்த டிமாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்க 1 ஹவர்ல இங்க இருக்கக்கூடிய சப்ளைல மிட்டிகேஷன் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸா செல் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழ வந்து ஒரு டிமாண்ட் 2 டிமாண்ட் வந்து வேலிடா இருக்கு. சரிங்களா? ஸோ இத வந்து அ வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த டிமாண்ட் வந்து வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 ஹவர் டிமாண்ட வந்து எடுத்துட்டாச்சு. ஓகேங்களா? 1 ஹவர் டிமாண்ட் எடுத்துட்டு 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிமாண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட். இம்பேலன்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க. தெரியுதுங்களா? பிரைஸோட கேப் தெரியுதா? இந்த இடத்துல. ஸோ 2ம் செப்பரேட்டான டிமாண்ட்ஸ் தான். ஓகேங்களா? 2மே ஆ நமக்கு வந்து பை போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, இப்ப ஈரோ ஹிஸ்டரில பிரஷர் பார்த்தீங்கன்னா, செல்லுல வந்திருக்கு. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய 1 ஹவர்னுடைய சப்ளைவ மிட்டிகேட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபோர்ஸா கீழ வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த டிமாண்ட்ல வந்து பை போலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை போலாம். ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாரி இல்லன்னா ஒரு இன்ட்ராடே மாரி வந்து பண்ணிக்கலாம். நம்ம பை வந்து போயிட்டு. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு நமக்கு டிமாண்ட்ல பவர் இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த மாரி போகணும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா பை, செகண்ட் டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா பை. இதுதான் என்னோட பிளான். ஓகேங்களா? எஸ்டர்டே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு, அழகா ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சோச் வந்து குடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு சோச் வந்து குடுத்துருச்சு. ஸோ, ரீஃபைன்மென்ட்க்கு மார்க்கெட் உள்ள வந்தனால, நான் 5 மினிட்ல என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? 5 மினிட்ல என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ 5 மினிட்ல எனக்கு வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட்டும் கிடைச்சது. இந்த இடத்துல டிமாண்டும் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸா பை வந்து போகும் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருந்தனால, நான் என்ன பண்ணிட்டேன் 1% வந்து ரிஸ்க் வந்து எடுத்துட்டேன். ஸோ 1% ரிஸ்க் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ 1% ரிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பிளேஸ் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நியூயார்க் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேல பிரைஸ கொண்டு போயிருக்கு. எகைன் நியூயார்க் மார்க்கெட்டே வந்து கீழ வந்து பிரைஸ கொண்டு வந்திருக்கு. ஸோ கீழ வந்து டெஸ்ட் அடிச்சு மேல போறதுக்கு தான் வராங்க அப்டின்ட்டு என்னோட 1% 1% ஆஃப் ரிஸ்க்க நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு பிரைஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருந்தது. எனக்கு வந்து ஆ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ கீழ வந்து ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. கீழ ஒரு டிமாண்ட் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதுவும் வேலிட் தான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அடுத்து நம்ம வந்து என்ன முடிவு பண்ணணும்? என்ன ட்ரை பண்ணணும்? அப்படின்றத நமக்கு வந்து பிளான் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ கீழ வந்தவன் மேல போவான். இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து மேல போகுன்ற ஒரு பிளான் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த பிளான்ல நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல சேம் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். மார்க்கெட் உள்ள வந்துட்டு ஒரு பிரைஸ் வந்து குடுத்துட்டு இது வந்து எடுத்துடலாம் இருங்க. இதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம. மார்க்கெட் உள்ள வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்து குடுத்துட்டு, அப்புறமா கீழ வந்துட்டு இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சோச் வந்து பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன்.
பட் எனக்கு வந்து மிட்டிகேட் ஆகல இந்த இடத்துல. எனக்கு வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஆனா, பிரைஸ் வந்து நான் எப்படி வச்சிருந்தேன்னா, இந்த மாரி வச்சுட்டேன். எப்பயுமே நான் சொல்லுவேன், "கொஞ்சம் மேல இப்படி தூக்கி வைக்கணும்." அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வச்சுட்டேன். ஓகேங்களா? என்னோட ஒரு மிஸ்டேக். சரிங்களா? ஸோ, ஆக்சுவலா எப்படி வைக்கணும்னா, கொஞ்சம் மேல தூக்கி வைக்கணும். இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் போட்டனால, அதாவது இங்க வந்து பிரேக் பண்ணிட்டு சீக்கிரமா கீழ வந்துட்டு இருந்துச்சு. கேண்டில் கீழ வந்தனால, டக்குனு வந்து ஆர்டர் வந்து இங்க போட்டனால, எனக்கு வந்து அ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ரீச் ஆயிருச்சு. ஆனா, எனக்கு இந்த இடத்துல ட்ரிகர் ஆகல. ஸோ, டிஸ்கார்ட்ல இருந்த ஒரு 50% ஆஃப் மெம்பருக்கு வந்து ட்ரிகர் ஆகல. 50% ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, ட்ரிகர் ஆனவங்களலாம் நான் என்ன பண்ண சொல்ட்டேன்னா, இந்த இடத்துல இருந்து சரி இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம், எல்லாரும் பிரேக் ஈவன் பண்ணிருங்க அப்டின்ட்டு வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டேன். நான் வந்து என்னோட ஆர்டர இந்த இடத்துல பெண்டிங்லயே வச்சிருந்தேன். சேம் பிரைஸ்ல பெண்டிங்லயே வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ, 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, எஸ்எல் வந்து இங்க இருந்துச்சு. சரி. மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டான். மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட்டா மார்க்கெட் பிரைஸ மேல கொண்டு போய்ட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழ வந்தானா, கண்டிப்பா இத பிரேக் பண்ணிருவான். ஓகேங்களா? ஸோ, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லாஸ் ஆன இடத்துல நான் வந்து 1% ரிஸ்க்க வந்து நான் வச்சு ஒரு ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா, இந்த இடத்துல நான் 0.5% ரிஸ்க் வந்து எடுத்து ஒரு ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணேன். ஏன்னா 50, 50 தான் சான்ஸ். இத எடுத்துட்டு எகைன் மறுபடியும் என்ட்ரிக்கு வரமாட்டான். வந்தானா பிரேக் பண்ணிருவான். மோஸ்ட்லி அப்படிதான் பிரேக் பண்ணுவான். ஆனா, இந்த கேஸ்ல வந்து மேல போயிருக்கு. சரி ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுல வந்து ட்ரிகர் ஆயிட்டு, மார்னிங் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆயி மேல போயிட்டு இருந்துச்சு. ஸோ, நல்லா மேல வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ, நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்விங் ஹைல வந்து டிபி வந்து செட் பண்றோம். ஆனா, அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு சப்ளை இருக்கா? அப்படின்றத எப்பயுமே வந்து எடுத்துக்கணும். எப்பயுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ, இந்த சப்ளைல வந்து மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் குடுக்குறானான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. 1 மினிட்ல பார்த்தா நல்லா தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் குடுக்கக் கூடாது. ஏன்னா, சப்ளைல பவர் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இங்கருந்து திரும்பலாம். இப்ப கரண்ட்ல மார்க்கெட் திரும்பி கீழ போயிட்டு இருக்கிற மாரி திரும்பிடலாம். ஓகேங்களா? அதனால ரியாக்ஷன் குடுக்குறானான்னு பார்க்கணும். ரியாக்ஷன் குடுத்தான். குடுத்துட்டு இவ்வளோ தூரம் கீழ வந்து இறங்குனான். சரி ஓகே நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மறுபடியும் இங்க போனான். சரி ஓகே. இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணிட்டான். நம்ம இப்ப இருக்கிற ப்ராஃபிட்ல நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்ட் பிரைஸ்ல நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப YouTubeக்கு நீங்க புதுசுனா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் சொல்லம்போது ஒரு டைம்ல நான் சொல்லுவேன். அப்லோட் ஆகுறது வேற ஒரு டைம்ல, நீங்க பார்க்கறது வேற ஒரு டைம்ல பார்ப்பீங்க. அப்லோட் ஆகுறது வேற ஒரு டைம்ல இருக்கும். அப்போ இந்த மாரி சினாரியோஸ் வந்து வேற மாரி பில்ட் ஆயிருக்கும். அப்ப நம்ம கரண்ட் பிரைஸ்ல நம்ம வந்து ஓனா டிசிஷன் எடுத்து வெளிய போயிரணும். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் உங்களோட ஓன் டிசிஷன்ல எடுங்க, எடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ, இந்த இடத்துல நான் வெளிய வந்து போயிட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்கருந்து கீழ தான் போயிட்டுருக்கான். ஸோ, நம்ம பிரெடிக்ட் பண்ணது மேல போகும்னு நம்ம பிரெடிக்ட் பண்ணோம். ஆனா, இங்கருந்து கீழ போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா? இப்ப நம்ம பிரெடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும், நம்ம ஒரு இடத்துல போய் எக்ஸிட் ஆயிரணும். ஒரு சேஃபா வந்து எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? ஸோ, மார்க்கெட் வந்து இந்த ஹைய எடுத்ததும் பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் நம்ம எல்லா வீடியோலயும் வந்து சொல்லிட்டுருக்கோம். ஸோ, இந்த இடத்துல எனக்கு வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து இந்த ஒரு டிமாண்ட்ல நான் பை வந்து போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அதோட லாஸ் பார்த்தீங்கன்னா 1% அதாவது $120 வந்து $120 வந்து எனக்கு லாஸு. இங்க செகண்ட் என்ட்ரி போட்டதுல 0.5% நான் பிளேஸ் பண்ணி போட்டேன். அதுல வந்து $456 வந்து ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, $336 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓவராலா பிரேக் ஈவன் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் வந்து கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி ஓகே. கோல்டு வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்துடலாம். குயிக்கா வந்து பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து நான் வந்து எ என் இப்போ ஓல்டு வீடியோஸ்லலாம் நான் என்ன சொன்னேன்னா, கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ளை இங்க இருக்கு.
செகண்ட் சப்ளை இங்க இருக்கு. அதுக்குள்ள இங்கலாம் நம்ம என்ட்ரி போடுறோம்னா, அதுல நம்ம எஸ்எல் வாங்குனாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, மார்க்கெட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இப்ப எஸ்எல்ஸ் வந்து எடுக்குறீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து உங்கள வந்து ட்ராப் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்களா உள்ள தப்பா என்டர் ஆயி எஸ்எல்ஸ் வந்து வாங்குறீங்க. இப்ப இந்த சப்ளைல நீங்க செல் போடுறீங்க. தென் இந்த சப்ளைல நீங்க செல் போடுறீங்க. இப்ப வந்து நீங்க எஸ்எல் வாங்குனீங்கன்னா, மார்க்கெட் மேல ஏதாவது ஒரு குத்தத்த வந்து போடலாம். சரிங்களா? ஆனா, இதுக்குள்ள நீங்க போய் எஸ்எல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து தப்பா என்டர் ஆயிட்டீங்கன்ட்டு மீன் பண்ணிக்கங்க. உங்க மேல தப்பு இருக்கு. அத மாடிஃபை பண்ணிக்கிட்டா ப்ராஃபிட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? சரி, ஓகே. என்னோட ஓல்டு வீடியோஸ்லயும் நான் இத தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேல போய் சப்ளை எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ கீழ இருந்து பை வந்து கீழ இருந்து பை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாரியே எனக்கே வந்து இப்ப இவ்வளோ பேசுற எனக்கே இந்த கோல்டுல இந்த மூவ்மெண்ட்ல கம்மியான என்ட்ரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு 3 என்ட்ரி 2 டிபி, 1 எஸ்எல் தான் கிடைச்சிருக்கு. இதுல வந்து நெறைய பேரு எனக்கு சொல்றாங்க, இந்த இடத்துல நான் நெறைய என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அ எப்படின்னா ஒரு அவசரப்பட்டு உள்ள போறது தான். அதனால தான் எஸ்எல் வந்து அடிக்குது. கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா, கம்மியான டிபி, கம்மியான கவுண்ட் வந்து எஸ்எல், கம்மியான கவுண்ட் டிபி பண்ணாலே போதும். நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட்டு சப்ளை அதாவது டிசிஷன் சப்ளைக்கு மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இனிமே நம்ம வந்து வேல பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு சப்ளைக்கு வந்துருச்சு. என்னோட அ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற இந்த ரீஃபைன்மென்ட் வரணுங்க. இந்த ரீஃபைன்மென்ட் வரணும். ஓகேங்களா? இந்த ரீஃபைன்மென்ட் எப்படி எடுத்துக்கோன்றத பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ 4 ஹவர்ல சப்ளை இருக்கான்னு பாருங்க. 4 ஹவர்ல சப்ளை வந்து இல்ல. ஸோ நான் அந்த விக்க வந்து எடுத்திருக்கேன். ஒரு சப்ளைவா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 4 ஹவர்ல சப்ளை வந்து கிடையாது. இம்பேலன்ஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் இந்த விக்க வந்து சப்ளைவா எடுத்திருக்கேன். இந்த விக் வந்து ரியாக்ட் பண்ணி செல் ஆகுறது ஒரு 80% சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? இந்த விக் இந்த இந்த உள்ள இருக்க ரீஃபைன்மென்ட் இந்த விக் இருக்குல்ல, இங்கருந்து மார்க்கெட் டர்ன் ஆயி கீழ போறதுக்கு ஒரு 80% சான்ஸ் கிடையாது. அப்போ இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த சப்ளை பிரேக் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த சப்ளைய வச்சுட்டு இந்த சப்ளை இருக்கு. ஒரு சினாரியோ இந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சம் ஆஃப் த மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இத நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் விட தேவையில்ல. நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கேல்ப் என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. எனக்கு இந்த இடத்துல நான் ஸ்கேல்ப் என்ட்ரி போறதுக்கு, ஸ்கேல்ப்போ இல்ல இன்ட்ராடே போறதுக்கு எனக்கு ஒரு ரூல் வந்து வேணும். அது ஏன்னா, இங்க இருக்கிற ரீஃபைன்மென்ட்க்கு உள்ள வந்தானா, நான் வந்து என்ட்ரி போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி வந்து போறத வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. 4 ஹவர்ல என்ன பண்ணணும்? கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனா 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் எங்க எங்க வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லோ. இத எடுத்தா நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா, இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க ஒரு சப்ளை இருக்கா? இங்க ஒரு சப்ளைவ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு, நமக்கு ஆக்சுவலா இங்க இருக்கும். ஓகே. இந்த சப்ளைவ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு, நமக்கு ஒரு ஃபிளிப் ஜோன் வந்து குடுத்திருக்கு. சரிங்களா? ஃபிளிப் ஜோன் பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு ஃபிளிப் ஜோன். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும். தெரியாதவங்களுக்கு ரொம்ப கன்னா பின்னான்னு மார்க்கிங் இருக்கும். அதனால புரியாது. இருந்தாலும் பாருங்க. ஸோ இந்த ஃபிளிப் ஜோன்ல இருந்து மார்க்கெட் பை ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் பை ஆகறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப 15 மினிட்ஸ்ல இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்திருக்கு. இப்ப இந்த கன்ஃபர்மேஷன பார்த்தா, அடடா! சூப்பரா இருக்கே! ஸ்ட்ரக்சர் வந்து அழகா இருக்கு. அப்படியே இப்ப நீட்டா நம்ம டிரா பண்ற நம்ம வரையற மாரியே இருக்கு. அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியும். ஆனா, எனக்கு வந்து இப்ப மார்க்கெட் மேல போனோம்னா, இத பிரேக் பண்ணிருவான்னு தான் எனக்கு தோணுது. என்னோட ஐடியா வந்து இத பிரேக் பண்ணிருவான். ஓகேங்களா? அப்போ நான் இங்க என்ட்ரி போக்கூடாது. ஏன்னா டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ்லயே மார்க்கெட் ப்ளே ஆக போறது கிடையாது. ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல ப்ளே ஆக போறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல ப்ளே ஆகும். 15 மினிட்ஸ்ல. சரிங்களா? இந்த டிமாண்ட்ல கண்டிப்பா ப்ளே ஆகும். இந்த சப்ளை எடுக்காம டிமாண்டுக்கு வந்துட்டான்னு வைங்களேன், மார்க்கெட் டிமாண்ட்ல இருந்து பை அடிக்கலாம். இந்த ரீஃபைன்மென்ட் வரைக்கும் கூட நம்ம பை அடிக்கலாம். ஆனா இந்த சப்ளை வரைக்கும் டிபி செட் பண்ணிக்கலாம். என்னோட பிளான் வந்து இது.
இன்கேஸ் இந்த சப்ளைல என்ட்ரி எடுக்கிறான் அப்படின்னா, எனக்கு ஒரு செகண்ட் பிரேக் நடந்துச்சுன்னா லிக்விடிட்டிலாம் பார்த்துட்டு நான் வந்து செல் வந்து போவேன். ஆனா, இப்ப நான் செல் போக மாட்டேன். எனக்கு 2வதா ஒரு பிரேக் நடந்தா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா, அதிலிருந்து நான் இன்னொரு கன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் வந்து செல் வந்து இந்த சப்ளைல போகலாம். ஆனா, என்னோட ஒப்பீனியன் இந்த சப்ளைல செல் வந்து வேண்டாம். ஓகேங்களா? மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரீஃபைன்மென்ட்க்கு உள்ள வந்துட்டா என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த ரீஃபைன்மென்ட்க்கு உள்ள வந்துட்டேன்னா, 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, 15 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ளைய வந்து எடுக்கிறோம். சப்ளைல அந்த சினாரியோ எப்படி பில்ட் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? அப்படின்றது அந்த சினாரியோல தான் தெரியும். அப்படி சினாரியோ வந்து நமக்கு பேடா இருந்துச்சுன்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இல்லன்னா டைரக்ட்டா ஒரு என்ட்ரி வந்து போடலாம். நமக்கு லாஸ்ட்டா ஏதாவது லிக்விடிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, லிக்விடிட்டி எங்க ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எங்க இருக்கு? எத எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத அப்போதைக்கு அனலைஸ் இப்ப வந்து பண்ண முடியாது. கரண்ட் பிரைஸ்ல அனலைஸ் பண்ணி அங்கருந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளானு. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்ப நான் போட்டு வச்சிருக்க இந்த சப்ளைல ஒரு அ இந்த டிபி எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணது. இந்த சப்ளைல ஒரு சின்ன மூவ்மெண்ட்டா தான் இருக்கும். இந்த சப்ளைல ஒரு ரியாக்ஷன் பண்ற ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ட நம்ம பெரிய ப்ராஃபிட்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ இங்கெல்லாம் டிபி குடுத்துட்டு மறுபடியும் மேல போய்ட்டான்னு வைங்க, நமக்கு டிபி வந்து குடுத்துருவான். ஸோ நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே எல்லாமே பண்ணிட்டு மேல வரான்னு வச்சுக்கங்க. இன்னொரு விஷயம், இங்க சப்ளைலேருந்து எடுக்கிறவன் இந்த டிமாண்டுக்கு வரான்னு வச்சுக்கங்களேன். இங்க மேல சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு டிமாண்டுக்கு வரான்னா, டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது கரண்ட் பிரைஸ்ல தான் நம்ம வந்து அ செக் பண்ண முடியும். இப்போ வந்து சொல்ல முடியாது. எல்லாமே அவன் பண்ணிட்டு மேல இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா குடுக்குறானான்னு பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம், இங்க செல் வந்து பண்ணிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ கோல்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு. சென்டிமென்ட் இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. யூடியூப்க்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது இல்லாம எஸ்டர்டே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடர் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதுக்கு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கங்க. கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? மேல ஐகான்ல லிங்க் குடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு யூடியூப்க்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆம் கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. தேங்க் யூ.